Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவை யானை வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளியது தொடர்பான விசாரணையில் உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். கோவையில் யானை வழித்தடங்களில் சட்டவிரோதமாக 5 லட்சம் கனமீட்டர் பரப்புக்கு மணல் அள்ளப்பட்டது தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் அந்த உத்தரவில் சட்டவிரோத மணல் கொள்ளை நடந்த பகுதிகளை கடந்த 4 ஆண்டுகளாக பணியில் இருந்த வருவாய் காவல்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் குறித்து விசாரித்து அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. வழக்கு நீதிபதிகளின் சதீஷ்குமார் டி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணை கொண்ட பொழுது 4 ஆண்டுகளாக பணியில் இருந்த வருவாய் காவல்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் குறித்து விசாரித்து அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடப்பட்டதை மறு ஆய்வு செய்யக்கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக தமிழக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை முடக்கும் நோக்கில் இந்த மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்யவில்லை எனவும் தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதிகள் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து 3 ஆண்டுகள் ஆகியும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என அதிருப்தி தெரிவித்தனர். சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அலுவலகம் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் 18 வழக்குகளில் 8 வழக்குகள் விசாரணை நிறுத்தப்பட்டு சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.